அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த நாள் தமிழக வெற்றிகளத்தில் இறஞ்சார். ஸோ நேற்று வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு ரெஸ்பான்ஸே சொன்னார் அவருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகருக்கு மட்டும் தான் கூட்டம் வரும்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து திமுக செட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இந்த செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து அவரோட தொகுதிக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக தாவிய கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, மக்கள் வந்து மாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரியுது. இது இன்னொரு விஷயம் வந்து செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். என்னன்னா, மாற்று கட்சியினர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. டிசம்பர் ஒரு மாபெரும் கூட்டணி வந்து தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் சரி, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி டிடிவி தினகரன் இவங்களாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது. அவங்க எல்லாமே விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல விதமாக தான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறாங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக நியூஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேருந்து அதுக்கு ஃபைனலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரியில் தான் தேமுதிக வந்து ஜனவரியில் தான் முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வராங்களா விளையான்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த முடிவாக எனக்கும் தெரியல. பட் இந்த நான் சொன்ன அந்த 4 பேர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் விஜய் அவர்கள் கூட தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் உள்ள வந்துட்டனால கண்டிப்பாக இவங்க எல்லாருமே கூட்டணிக்கு வந்து வர வைப்பாங்கிறது ஒரு நான் நம்புற மாதிரி விஷயமா தான் இருக்குன்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறாரு. அது வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்க போகிறான்னு சொல்லி நியூஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வந்து தாவேகா கூட இணைக்க போகிறான்னு சொல்லி நியூஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கணும் சரி, ப்ளஸ் மற்ற அன்புமணி ராமதாஸுக்கு வந்து இப்போ அவர் தான் பாமகவோட தலைவர்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பாமகோட அந்த சின்னமும் மாம்பழ சின்னமும் தலைவரும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அன்புமணி ராமதாஸ் ப்ளஸ் கிருஷ்ணசாமி இவங்க 2 பேருமே தாவேகால வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கம்மிங் ஜனவரி வந்து ஒரு மாபெரும் மெகா சக்தியோட கூட்டணியாக இருக்கும். திமுக தாவேகா 2 கேட்டகரியில் தான் போட்டின்னு சொன்னது வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் ஆன மாதிரி இப்போ ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.